வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். நான் ஸ்ரீவித்யா சண்முக சுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. தேன்குழலுக்கு உளுந்து ஒரு படி எடுத்திருக்கேன். அதை இப்போ வறுத்துட்ருக்கேன். நான் அது 1க்கு 1/4, 1 டம்ளர் அரிசினா 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து. நான் இப்போ 4 படி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 படி உளுந்து. ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 மரக்கா போடுறேன். அதாவது 8 படி அரிசி போடுறேன். அதனால் 2 படி உளுந்து வறுக்கணும். இப்போ 1 படி போட்டு வறுக்கிறேன். அடுத்து இன்னொரு படி போட்டு வறுத்துருவேன். 1க்கு 1/4 தான் அளவு. நீங்கள் டம்ளரில் அளந்திங்கனாலும் 1 டம்ளர்னால் 1/4 டம்ளர் உளுந்து, படியில் அளந்திங்கன்னா 1 படிக்கு 1/4 படி. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வறுத்தணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, சூடு ஏறிடுச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுடும், வாசம் நல்லா வந்துடுச்சு. இதுதான் கணக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ பாத்திரத்தில் ஆற வச்சுட்டு அப்புறம் அரிசியோடு சேர்த்து நான் அரிசியோடு சேர்த்து தான் கொடுப்பேன், தனியாக அரைக்க மாட்டேன். அப்போ தான் அளவு மாறாமல் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் 4 படி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம உளுந்த கலந்துடலாம். அரிசி பாருங்கள், 4 படி அரிசியில் 1 படி உளுந்து கலந்துருக்கு. இதை இப்போ மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ இது 1 படி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், எள்ளு கொஞ்சம், 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் வெண்ணெய், உப்பு தேவையான அளவு. இதை போட்டு நல்லா கலந்துட்டு பெருங்காய தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ நான் இதை கலந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த பெருங்காய தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சுக்கணும். நான் மாவு பிசைஞ்சு கொடுத்துருவேன். இப்போ உங்களுக்காக நான் 1 படி போட்டேன், அளவு காமிக்கிறதுக்காக. நான் 2 படியாக போட்டு மாவு கலந்து கொடுத்துட்டேன்னா அவங்க நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருவாங்க. ஏன்னா இது ஆர்ட்ரு. நாமக்கல், கோயம்புத்தூர் அண்டு கேரளா 3த்துக்கும் ஆர்டர் வந்துருந்தது. அதனால் நாங்கள் நிறைய செஞ்சுட்ருக்கோம். ஆள் வச்சு தான் செய்கிறோம் எல்லா பலகாரமும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நான் கலந்து கொடுத்துருவேன். அவங்க பிசைஞ்சு போட்டு எடுத்துருவாங்க. எடுத்து நம்ம நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வீணாலாம் போகாது. இந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முறுக்குமே கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் சுற்றினா தான் கொஞ்சம் ஈஸியாக வேகும், வெள்ளையாக இருக்கும். நம்ம அடர்த்தியாக நல்லா டைட்டாக சுற்றிட்டோம்னா கலரும் சீக்கிரம் வேகாது. நம்ம அந்த பொறுப்புறு படங்கணும்னு விடுவோம், கலரும் மாறிடும். கொஞ்சம் இடைவெளி விட்டு நல்லா கொஞ்சம் அகலமாக சுற்றினா தான் முறுக்கு நல்லா சீக்கிரமும் வேகும், கலரும் சேஞ்ச் ஆகாது, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நானும் சாரணியில் தான் இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் போட மாட்டேன். நான் வீட்டில் செய்யணும், வீட்டுக்கு அளவாங்கன்னா சாரணியை பரட்டி வச்சு அதை ஒரு 5-6 சாரணி வச்சுருப்பேன். அதில் பின்னாடி பின் பக்கத்தில் புழிஞ்சு அப்படியே எண்ணெயில் திருப்பி போட்டுருவேன். அது மாதிரியும் செய்யலாம். இவங்க நிறைய இது இருக்கிறதுனால சின்ன சின்ன பிளேட்டில் வச்சு அப்படியே கரண்டியில் போட்டுக்கிறாங்க. அவங்க கரண்டியில் போட்டு சாரணியில் விட்றாங்க. அது மாதிரியும் செய்யலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா நிறையா அடர்த்தியாக போட்டுறக்கூடாது, நிறைய போட்டுறக்கூடாது. கரெக்டாக அந்த எண்ணெய் சட்டி கொள்கிற அளவு போட்டிங்கன்னா போதும். ஒரு 4 தான் பிடிக்குது அப்படின்னா 4 போட்டால் போதும். 6 போட்டிங்கன்னா அந்த வேகாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஷேப் மாறும், எல்லாம் மாறும். இதுன்னா கரெக்டாக ஓரளவு ஷேப் கரெக்டாக வந்துடும். இந்த கொஞ்சம் கரெக்டான அளவு போட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடாது எண்ணெயில். கரெக்டாக 4-5 நம்ம சின்னதாக வீட்டுக்கு செய்கிற அளவுக்கு செய்கிறவங்கும்போது நம்ம எண்ணெய் சட்டியில் 4 பிடிச்சுன்னா 4 போட்டால் போதும். இல்லை 5 பிடிச்சுன்னா 5 எப்படி பாருங்கள், கடகடன்னு இதாகுது. நல்லா கரகரப்பாகவும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. உளுந்து வறுக்கிறது தான் பதம். அந்த உளுந்து வறுக்கிறதும் அளவு 1 படிக்கு 1/4 படி, 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் உளுந்துங்கிறது தான் கணக்கு.
இது வெல்லம் போட்ட தேங்காய் பர்பி. இதை வந்து நாங்கள் ஒரு 300 பீஸு வந்து ஆர்டர் வந்திருக்கு. அதனால் இன்னொரு பிளேட் அங்கே இருக்குது, 2 பிளேட்டு தேங்காய் பர்பி. இது மைசூர் பாகு, மிச்சர், ஓலை பக்கோடா, முறுக்கு, உருண்டைகள், பயத்த உருண்டை, ரவா உருண்டை, இது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். மிக்சர் இதெல்லாம் 1 கிலோ பேக்கு, இதெல்லாம் 1/2 kg பேக்கு இன்னும் போட வேண்டியிருக்கு, ஆர்டர் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காரச்சேவு, ஓலை பக்கோடா, இதெல்லாம் 1/2 kg இது ஃபுல்லாக இங்கே இருக்குது, பேக் பண்ணியிருக்கு ரெடியாக. இது ஆர்டர் இதானது. இங்கே 1 kg இது காரச்சேவு. இது வந்து வெல்லம் போட்ட தேங்காய் பர்பி, மைசூர் பாகு, ரவா லட்டு வந்து இன்னும் பிடிச்சிட்ருக்காங்க. இது இப்போ ஒன்ஸ் வந்திருக்கு. இது ரவா லட்டு. இது எல்லாமே இப்போதைக்கு ஆர்டர் வந்தது. தேன்குழல் முறுக்கு முடிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதே மாதிரி நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, இதே கலரில் தான் இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.